12th ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். நம்ம பார்த்துட்டு இருந்த சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமர்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் தேர்ட் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு என்னென்னா விதிவிலக்குகள், மேலாண்மையில் என்னென்ன விதிவிலக்குகளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சரி, விதிவிலக்கு வேறு, நோக்கம் வேறு. நோக்கம்ங்கிறது ஒரு நிறுவனத்தை வந்து இப்படி செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு நாம்பளாக உருவாக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணுறது. ஆனால் விதிவிலக்குங்கிறது அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், எதை ஃபாலோ பண்ணலாம், எப்படி எதை கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி அட்டென்ட் பண்ணலாம், ஓகேவா, அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள். சரி, ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலாண்மையின் விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். மீனிங் ஃபஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன். ஈஸியாக மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸப்ஷன். ஏன் எக்ஸப்ஷன் சொல்கிறோம்னா, விதிவிலக்குன்னு சொல்கிறோம்னா, மேனேஜ்மெண்ட்டில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜரியல் கண்ட்ரோல் சஜஸ்ட் பை த கிளாசிஃபிக்கல் ரைட்டர்ஸ் ஆஃப் அன் மேனேஜ்மெண்ட். அப்போ மேலாண்மை தகவல்களை முறைப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரைட்டர்ஸ், ஓகேவாங்க. அவங்க சஜெக்ஷன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பாலிசி ஃபார்முலேஷன் சொல்கிறாங்க, என்ன பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் பிலீஃப் த அட்டெம்ப்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங், ரிசல்ட் கண்ட்ரோலிங் நத்திங். ஓகேவா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ கண்ட்ரோலுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே பண்ண முடியாது, ஓகேவா. சில இடத்துல வந்து என்ன பண்ணலாம், கட்டுப்பாடு விதிகளை விதிக்கலாம். அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸாக தான் கொடுக்க முடியும், கொள்கைகளோட சேர்த்து தான் கொடுக்க முடியும். நோக்கம் வேறு, கொள்கைகள் வேறு. இப்போ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன், ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்டைலில், இந்த மெத்தேடில் ஃபாலோ பண்ணணும், இந்த மெத்தேடில் ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே விதிவிலக்கு வந்து என்ன வேலை செய்யும். இப்போ த ஃபோக்கஸ் ஐடென்டிஃபையிங் ஹேண்ட்லிங் கேசஸ். அப்போ மேலாண்மை கையில் வரக்கூடிய அனைத்து கேசஸ்னு என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி, ஐடென்டிஃபை பண்ணி, அடையாளப்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து என்ன முறைப்படுத்தி டிவியேட் ஃபார் த நாம்ஸ், அதுக்கப்புறம் தான் நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேவா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் எக்ஸப்ஷன் இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பேஸ் பண்ணி புரிஞ்சிக்கலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறார், டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது, அதில் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்யக்கூடிய மேலாளர் இருக்கார். இப்போ எஸ்டாப்ளிஷ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேர் த 5 டிஃபெக்ட்ஸ் ஆஃப் 100 யூனிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் த பர்மிசபிள். எவ்வளோ 100 யூனிட் வந்து தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஓகேவா. அப்போ குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இதில் வந்து 100 ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணுறது. அப்போ லாங் ஆஃப் த நம்பர்ஸ் டிஃபெக்ட் நாட் எக்ஸீட், அதிகமான நபர்களை கொடுக்கல, 5 மெம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க, நாட் எக்ஸீட் 5 நபர்களுக்கு மிகுதியாக இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ சூப்பர்வைசர்ஸ், ஃபோர்மேன், சபார்டினேட்ஸ் வில் பி ஹேண்டில் த ப்ராப்ளம். இப்போ 5 பேரை கொடுத்து அந்த ஒர்க்கை முடிக்கணுங்கும் போது அங்கே நிறைய ப்ராப்ளம் உருவாகும், ஓகேவா. அப்போ வேர் ஆர் த மோர் ஆஃப் 5 டிஃபெக்ட்ஸ் மேட்டர் த ரிப்போர்ட்டட் ஃபார் த ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்போ அந்த 5 நபர்கள் என்ன பண்ணணும், அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், ஓகேவா. ரிப்போர்ட்டுங்கிறது என்னது, அங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணிங்க, ஓகேவா, இன்றைக்கி எவ்வளோ ஒர்க் நடந்தது, ஒர்க் ஃப்ளோ என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ ஒர்க்கு ஃபினிஷ்டு ஆகிருக்கு, செமி ஃபினிஷ்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் பர்மிசபிள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பர்மிசபிள் கொடுத்தது யார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னது, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 பேர் சேர்ந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, முன்னாடியே அதுக்கான பிளானிங் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இது பிரின்சிபல்ஸாக, கொள்கையாக செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இப்போ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ஆஸ் ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அண்ட் த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். இதில் பொதுவான விண்ணப்பங்களும், அதே மாதிரி பொதுவான தொழில் சார்ந்த விண்ணப்பங்களும் மற்றும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன், அதில் இருக்கக்கூடிய முறை சார்ந்த விண்ணப்பங்களும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனெல்லாம் சேர்த்து, ஜென்ரல் பிஸ்னஸ் எக்ஸப்ஷன் ஆர் கேசஸ் த டீவியேட் ஃப்ரம் த
நார்மல் பிஹேவியர். அப்போ நார்மல் பிஹேவியருங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். அப்போ பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலாக இயல்பாகவே என்ன இருக்குதோ அதுதான். இப்போ பிஸ்னஸ் ப்ராசஸ் நீட் த கேர்ட் யுனிக்யூ மேனர் த டைப்பிக்லி அண்டு ஹியூமன் த இன்டர்வென்ஷன். இப்போ மனிதர்களுடைய இன்டர்வென்ஷன் புதுசாக நிறையா நபர்கள் வருது ஒரு ஜாபில், திரும்ப நிறைய நபர்கள் வெளியேறது, அவங்களுக்கு பதிலாக ஒரு டேலண்டடான பர்சன் நாம் செலக்ட் பண்ணுறது, இப்படி பண்ணும்போது இதில் புதுசாக நிறைய ப்ராசஸ் டிவியேஷன் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறும், அதே மாதிரி கனெக்டிவிட்டி மாறும், அது எக்ஸ்டர்னல் டிவியேஷன் மாறும், புவர் குவாலிட்டியாக இருக்க கூட பர்சன் இருப்பாங்க. ஓகேவா, குவாலிட்டி பிஸ்னஸ் இருக்காது, ரூல்ஸ் அதே மாதிரி மால் ஃபார்ம்டு த டேட்டாவை வந்து தகவலை சரியாக சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஓகேவா, அப்போ இதில் வந்து ஒரு பாலிசியை வந்து நாம்ளே ஃப்ரேம் பண்ணிவிட்டு இதை செயல்படுத்தணும்னு சொல்லும்போது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ நோக்கங்களுக்காக செயல்படுறதில் கூட நம்ம பெஸ்ட்டாக செயல்பட முடியும். ஆனால் நோக்கங்கள் வந்து விதிவிலக்குகளை வந்து ஃபாலோ பண்ண, இதுதான் ரூல்ஸ், இதுதான் கண்டிஷன்ஸ், இதை தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானித்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஓகேவா, சரி, இந்த ப்ராசஸ் ஆஃப் MBA ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primarily the necessary set of objectives, norms, the predictable and estimated result. ப்ரெடிக்டபுள் அப்படிங்கிறது, எஸ்டிமேட்டட் அப்படிங்கிறது என்ன, எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, அதற்கு தகுந்த ரிசல்ட் வரும். இந்த எதிர்பார்ப்போடு நம்ம இத்தனை நபர்களை இந்த ஒர்க்கை கொடுக்கணும், இது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், அந்த ஒர்க்கு முடிஞ்சிருது, எதிர்பார்ப்பு நிறைவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அசஸ்ட் த கெட் ஈக்குவேட்டட் அண்ட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இயல்பாகவே நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம், பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணுறது தான். இப்போ கெட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன, சரியான முறையில் பயன்படுத்துறது. நெக்ஸ்ட்டு த டீவியேஷன் கெட் அனலைஸ்டு. அடுத்த டீவியேஷன் என்ன பண்ண போகிறோம், இந்த டீவியேஷனை முடிச்சிட்டோம், அடுத்த டீவியேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம். வித் அன் இன்சிக்னிஃபிகண்ட் நோ டீவியேஷன். சில இடத்துல வந்து சீக்கிரமாக ஒர்க் நம்ம முன்னாடியே முடிச்சிடலாம், அப்போ அங்கே நோ டீவியேஷன், எந்த விதமான டீவியேஷன் இருக்காது, நோ ஆக்ஷன், நோ செயல்பாடுகள் இருக்காது. சீனியர் மேனேஜர் கேன் பி கான்சன்ட்ரேட் அதர் மேட்டர்ஸ். மற்ற துறைகள்லாம் யார் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீனியர் மேனேஜர்ஸ், யார் சீனியர் பர்சன் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நாம் என்னதை பர்ஃபார்ம் நல்லா பண்ண முடியும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ த டீவியேஷன் சிக்னிஃபிகண்ட்லி த நீட்ஸ் ஃபார் த சீனியர் மேனேஜர். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேஸ் அக்யூரட் ஃபைனலி எய்ம் த சால்வ் ஆஃப் எக்ஸம்ஷன் இமிடியட்லி. இப்போ ஒரு விதிவிலக்கை கொடுத்துட்றாங்க, அந்த விதிவிலக்கை செயல்படுத்த சொல்கிறாங்க. சீனியர் பர்சன்ஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இதை என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க, ஓகே பெட்டர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த ரூல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த விதிவிலக்கை யார் எடுத்து கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு மேனேஜர் வந்து இத்தனை யூனிட் வந்து என்னன்னே தெரியாது, ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் வர்றாரு, இத்தனை யூனிட் வந்து ரன் பண்ணணும், இத்தனை யூனிட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஓகேவா, அப்போ சீனியர் பர்சன் இருப்பாங்க, அவங்க பிஃபோராக என்ன பண்ணியிருப்பாங்க, அனுபவங்கள் இருக்கும், அந்த அனுபவங்கள் பேரில் அவரை எதிர்பார்க்கலாம். சரி, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் லெஃப்ட் த சபார்டினேட். திரும்ப என்ன ஆகுனா, கம்பெனி ரூல்ஸ் சொல்கிறத பாதி பேர் செய்வோம், பாதி பேர் செய்ய மாட்டோம். ஓகேவா, பொறுமையாக செய்வோம். சில பேர் வந்து வேகமாக ஒர்க் முடிச்சுட்டு ஹேண்டில் பண்ணிடுவாங்க ரிப்போர்ட்டை. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஒர்க்கை முடிச்சுட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ ரொட்டீனாக நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம் வந்து லெஃப்ட் ஆகிட்டே இருக்கும், சபார்டினேட்கிட்ட இருந்து ப்ராப்ளம் என்ன ஆகிட்டு இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சேவ் த டைம்ஸ் ஆஃப் மேனேஜர் பிகாஸ் தே டீல் ஓன்லி எக்ஸெப்ஷன் மேட்டர். அப்போ இந்த டைமை வச்சு சேவ் பண்ணணும், இந்த டைம் காலகாலத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீல் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அது ஒரு வகையில் நன்மை. ரொட்டீனாக பிரச்சனை வர்றது வந்து டைம் பேஸ்டில் முடிக்கிறது. ஃபோக்கஸ் மேனேஜர் அட்டென்ஷன், கவனம் ரொம்ப வேணும். அட்டென்ஷன் த மேஜர் ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும் போது கவனத்தோடு செயல்படணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ரிசல்ட் தே பி பெட்டர் யூட்டிலைசேஷன். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், யூட்டிலைசேஷன் பயன்பாடும் நல்லபடியாக இருக்கும், மேனேஜர் டேலண்ட் அண்ட் எனர்ஜி எல்லாமே வெளிப்படும். ஓகேவா, இது ஒரு நன்மை. ஃபெசிலிட்டேட் டெலிகேஷன் அத்தாரிட்டி, ரொம்ப டெலிகேட்டிவாக ஒர்க் பண்ணுறது. ஓகேவா,
ஒர்க்கில் எப்படி இருக்கும், ஒரு நல்ல டெலிகேட்டிவ் இருக்கும். அப்போ அத்தாரிட்டி மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்ட்ராட்டஜிக், நம்மளுக்கு வந்து நிறைய நுணுக்கங்கள் தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷனை ஃபாலோ பண்ணி ஆப்ரேஷனல் டெசிஷனல் எப்படி வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தன் மெனக்கெட்டு ஒரு வேலையை செய்கிறத ஒருத்தன் சிம்பிளாக வேலையை முடிச்சிடும். கேள்விப்பட்டிருக்கிறோமா? ரொம்ப மெனக்கெட்டு 2 இரட்டிப்பு வேலையை செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் சிம்பிளாக முடிச்சிடுவார். அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணோம். இப்போ லோயர் லெவலில் இருக்கிறீங்க, அப்போ இன்க்ரீஸ் த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது என்னது, வைடர் நேரோ கான்செப்ட். அப்போ த லீட் மோட்டிவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் த சபார்டினேட். மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஓகேவா? அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, சபார்டினேட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிய நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணி குயிக்காக முடிச்சு கொடுப்பாங்க. இது ஒரு பெனிஃபிட். அடுத்தது டெக்னிக் செப்பரேட்டிங் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். டெக்னிக் செப்பரேட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது, நுட்பங்களை ஃபாலோ பண்ணுறது. அப்போ செப்பரேட்டிங் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த நுட்பங்களை ஃபாலோ பண்ணி, இந்த நுட்பங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன் பெட்டர் ஒன்னாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறது. ஃபோர்ஸஸ் மேனேஜர் ரிவ்யூ த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஸ்டடி ரிலேட்டட் பிஸ்னஸ் டேட்டா, ஐடென்டிஃபைங் டிவியேஷன். அப்போ என்ன பண்ணால் ஃபோர்ஸஸ் மேனேஜர் எதை ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மூவ் பண்ணோம், இப்போ என்ன பெட்டர். இப்போ 100 யூனிட் வந்து போன மந்தில் என்ன முடிச்சிருக்கிறோம், 100 யூனிட் முடிச்சிருக்கிறோம். அப்போ பாஸ்ட் ஆஃப் த பீரியடில் 100 யூனிட், அப்போ ப்ரெசன்ட் பீரியடில் 110 யூனிட், ஒரு 10 யூனிட் எக்ஸ்ட்ரா நீங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கலாம். அப்போ டேட்டா ஐடென்டிஃபைங் த டிவியேஷன், பெட்டர் த யூஸ் நாலேஜ் ட்ரெண்ட்ஸ் த ஹிஸ்ட்ரி அவைலபிள் பிஸ்னஸ் டேட்டா. ஏன்னா அங்கே டார்கெட்டுன்னு கொடுக்கும்போது, எக்ஸப்ஷன் எதிர்பார்ப்புன்னு கொடுக்கும்போது, விதிவிலக்குன்னு சொல்லும்போது ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம், ஓகேவா? பழைய டேட்டாஸ் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும், ஓகேவா? இது ஒரு பெட்டர். அடுத்தது MBA ஹெல்ப்ஸ் த மேனேஜ்மெண்ட் அலர்ட் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகளை உருவாக்கணும். த த்ரெட்ஸ் த ஐடென்டிஃபைங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் உருவாகும் போது ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் கொடுக்கணும். வாய்ப்புகள் கொடுக்காம இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள, இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சம்மந்தமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மந்த்லி கஸ்டமர் வந்து ஃபைல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, லோன் ஃபைல் பண்ணுறாரு, ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து லோன் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ கஸ்டமர்ஸ் வந்து 15 கஸ்டமர்ஸ் மந்த்லி என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க மெனக்கெடுவாங்க, கஸ்டமர்கிட்ட ஸ்பீச் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து லாகின் எடுக்க வச்சு நிறைய மெனக்கெடுவாங்க. அதில் வந்து திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து 15 கொடுத்துட்டு இருக்கிறவர் 20 கொடுக்குறாரு, அப்போது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே வந்து ஒரு 10 பிலோவில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் ரீச்மெண்ட்டு 10 பிலோவில் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டார்கெட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணல, அப்போ வாய்ப்பு கிடையாது, நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டியது என்னன்ட்டு அவரை மென்டல் எடிட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், சரிங்களா? அடுத்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து 10 கொண்டு வந்தீங்களா, அடுத்து ஒரு 20 கொண்டு வாங்க, இந்த 5 வந்து அடுத்த டைமு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாமே. அப்போ யூனிஃபார்ம்டு த இம்பல்சிவ் ஆக்ஷன், ஒரே ஒற்றுமையான யூனிஃபார்மிட்டி ஒர்க்கு, ஓகேவா? அப்போ பிஃபோர் தென் மோர் தென் ஆஃப்டர் தென் கம்பேர் பண்ணும்போது, முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததை கம்பேர் பண்ணும்போது நிறுவனத்தில் நம்ம என்ன பண்ணோம், யூனிஃபார்மேஷனில் கொண்டு வரணும். இம்பல்சிவ் த ஆக்ஷன், செயல்பாடுகளும் எப்படி இருக்கும், ஒரு ஒற்றுமை, போன இதை கம்பேர் பண்ணும்போது இந்த இது பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை நோக்கோடு கொண்டு வரணும். அது ஒரு நன்மைகள், அது மாதிரி இருக்கும். டார்கெட் கொடுக்கும்போது அது மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் எக்ஸெப்ஷன் ப்ரொவைட் த பெட்டர் யார்ட் ஸ்டிக்ஸ் த ஜட்ஜிங் ரிசல்ட், ஹெல்ப் இஸ் த ஆப்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் த அப்ரைசல் ஆக்டிவிட்டி. அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் மேலாண்மை நிலையில் இருக்கிறவங்க செயல்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்ரைசல் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. அந்த கமெண்ட் பிரகாரம் நம்ம செயல்படுறோமான்னு பார்ப்பாங்க. அது பிரகாரம் நம்ம ஜட்ஜிங் த ரிசல்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ கரெக்டாக பெட்டர் தென் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ரைசல் ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரீஅப்ரைசல் கொடுப்பாங்க. ரீஅப்ரைசலுங்கிறது என்னது,
திரும்ப அதை வந்து அதில் ஏதாவது குறைபாடுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, அதை வந்து ஏற்றுக்கொள்ள அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது. சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஏ. எம்பிஏவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் டிஸ்அட்வான்டேஜை ஒன்லி மேனேஜர்ஸ் ஹேவ் எ பவர் ஓவர் ரியலி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். எல்லா பவரும் மேனேஜர் கையில் கொடுத்துரும். இந்த டார்கெட்டை முடிக்க வைப்பா அப்படின்னு கொடுத்துரும். அப்போ மேனேஜர் சொல்கிறது தான் என்ன பண்ணணும், சபார்டினேட் கேட்கணும். அப்போ இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எதுவுமே எடுக்க முடியாது. அவர் சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் எதாவது டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்போ விச் கேன் பி டிமோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ் ஃபார் த லோயர் லெவல். இப்போ கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்குள்ளே என்ன ஆகும், மோட்டிவேஷன் உருவாகாது. 10 பேர் அவர் சொல்கிறத அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, மீதி 10 பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு அவர் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. சில அவர் சொல்கிறத கேட்காதவங்களுக்கு என்ன பண்ணுவார், மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டார். அப்போ அங்கே வந்து டிமோட்டிவேட்டிவாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு பெரிய ட்ராபேக். அடுத்தது, ஃபர்தர் மோர் டேக்ஸ் டைம் த பாஸ் ஆஃப் த இஸ்யூஎஸ் மேனேஜர். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருப்பாங்க, மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அப்போ டீவியேட் ஃப்ரம் த நார்மல் ப்ரொசீஜர். இப்போ இயல்பாகவே ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. அது இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கப்பா, அது இப்படியே செயல்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பிகாஸ் த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் த கன்சிடர். அப்படி ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உருவாகும், ஃபெயிலியர் கான்செப்ட் உருவாகும், நிறைய வந்து என்ன ஆகுது, எதிர்பார்ப்பு வந்து நிறைவேற்றம் செய்ய முடியாமல் போகும். ஓகேவா, இதெல்லாமே. அப்போ கன்சிடர் த டிஃபிகல்ட் மேனேஜ் டைப்பிக்கலி ஃபைண்ட் தம் லிமிட்டட் ஜாப் டியூட்டிஸ் அண்டு அல்டிமேட்லி டிஸ்மிஸர் டெர்மினேட்டர். அப்போ ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணாதனால கடைசியாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, சபார்டினேட்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க டெர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலையை விட்டு விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இது வந்து நம்மளுக்கு என்னது, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஓகேவா, இப்போ இந்த சாப்டர் நம்மளுக்கு முடிஞ்சது. இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எம்பிஓ டிஃபைன் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி எம்பிஓடைய டிஃபைனேஷன் ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்டிவ்ஸ், இதுக்கு என்ன நோக்கங்கள், அதற்கு என்ன நோக்கங்கள், இதுக்கு ப்ராசஸ் வரும். மீனிங் ரெண்டுக்குமே தெரிஞ்சுக்கணும். அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, ரெண்டுக்கு வேரியேஷன் என்ன. கேஆர்ஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ படிங்க. சரியா, ப்ராசஸ் இன்வால்வ்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா எம்பிஓ ப்ராசஸ்ஸு, எம்பிஏயில் இருக்கிற ப்ராசஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட்டை கோத்ரூ பண்ண முடியும். அடுத்த 4 ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. எம்பிஓவில் இருக்கக்கூடிய 4 ப்ராசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் அட்வான்டேஜ், அதில் எம்பிஓவில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், எம்பிஏயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், எம்பிஓவில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், எம்பிஏயில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் டேபிள் மாதிரி போட்டு ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை வந்தாலும் சூஸ் பண்ணி அடிச்சிடலாம். சரியா, ஓகே. இப்போ இந்த சாப்டர் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு 1 to 3 இந்த 3 சாப்டருமே ஃபஸ்ட் யூனிட்டு. இப்போ ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டட். ஓகேவா, ஃபஸ்ட் யூனிட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் மார்க்கெட்டை பற்றி பார்க்கணும். ஓகேவா, செகண்ட் யூனிட்டு 4th சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில்